டெய்சி சரண் நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ஒரு பெண்மணினால இப்படிலாம் பேட்டி கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா எவ்வளோ கேவலமான வார்த்தைகளை ஒரு பொது வெளியில் ஒரு ஊடகத்தில் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்ற மாதிரி அவ்வளோ தூரம் கீழ்த்தனமாக ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. ஒரு வார்த்தை கிடையாது, அது அவங்க கொடுத்த பேட்டி எல்லாமே அப்படி தான் இருக்குது. அதாவது அண்ணாமலை அவர்கள் டோட்டலாக பிஜேபின்ற கட்சியை விட்டு டோட்டலாக வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்த பின்பு அவர் தனக்கான ஒரு இயக்கத்தை ஒன்று ஆரம்பிக்கிறாப்புல. ஆரம்பித்து அதில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இளைஞர்கள் செய்கிறாங்க. அதில் ஆப்வியஸ்லி பிஜேபியோட பார்ட்டி மெம்பர்ஸ் அதிகமாக அதை ஜாயின் பண்ணுறாங்க. ஏறத்தாழ 12 லட்சம் பேர் கிராஸ் பண்ணி போயிடுச்சு. இப்படி போயிட்டு இருக்கிற டயத்தில் நேற்று இந்த டெய்சி சரண், பிஜேபியோட உறுப்பினர் இருக்கக்கூடிய டெய்சி சரண் அவர்கள் என்ன பேசுறாருன்னா, அண்ணாமலை ஒரு சைக்கோ, அவர் ஒரு சைக்கோ, டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியிட்டாரு, அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி 4000 கோடி ரூபா சொத்து சேர்த்தாரு, அவங்கள்ட்ட அமைச்சர் நேருகிட்ட இருந்து செந்தில் பாலாஜிட்ட இருந்து எல்லாத்தையும் காசு வாங்கிட்டாரு, இதை வச்சு டீல் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஏன் இதை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் எடுக்க வேண்டியது, அவங்களுடைய ஊழல் வழக்குகளை பற்றி எடுக்க வேண்டியது, அதை புலனாய்வு செய்ய வேண்டியதுலாம் யாரோட வேலை? அது இடியோட வேலை, இல்லைன்னா டிஏவிசியோட வேலை, தமிழ்நாடு இது ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டோட வேலை. அது இந்த 2 வேலை இல்லாமல் அண்ணாமலை தான் அந்த வேலையை செய்யணுமா? சரி, ரைட், ஓகே. அன்றைய காலகட்டத்தில் திமுகவினுடைய ஊழலை டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற பெயரில் இவர் தொடர்ச்சியாக வெளியிட்டு வந்தார். இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் ஏறத்தாழ 1 வருடத்துக்கு மேலே ஒரு தமிழ்நாடு அமைச்சர் சிறையில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அண்ணாமலை அவர்கள் தான் எல்லாருக்குமே தெரியும். 2வது, அவர் எடுத்த ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் தான் தமிழ்நாட்டில் பிஜேபி அதிகமாக வளர ஆரம்பிச்சிச்சு. கடந்த அவர் எப்போ தலைவர் பதவி இறக்குனாங்களோ அதுலேருந்து டோட்டலாக அந்த ஆன்டி பிஜேபின்ற பாலிடிக்ஸே போய் அந்த ஆதரவு நிலைப்பாடு என்பது, அதாவது இந்த பிஜேபியோட ஆதரவு நிலைப்பாடு என்பது இளைஞர் மத்தியில் கொலாப்ஸ் ஆரம்பிக்குது. அந்த கொலாப்ஸ் ஆன டயத்தில் தான் விஜய் அவர்களுடைய என்ட்ரி ஆகுது. ஸோ இந்த முழுக்க இது காரணம் யாருன்னா பாஜகவுடைய டெல்லி தலைமையா இல்லை மாநில தலைமையான்றது மக்கள் மத்தியில் விட்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கொச்சையான வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. மினிஸ்டர் வந்திருக்காருமா, போய் ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா போய் இருமா அப்படின்னா, இது என்ன மாதிரி இது என்ன மாதிரி இது? அதாவது இந்த கஞ்சா விற்கிற பொம்பளைங்க பூரா உள்ளே வந்தால் நீ ரேப் பண்ண பார்த்தாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் அதிகாரி மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தார்? சரி, அவர் மாநில தலைவராக இருக்கிறப்ப அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அவர் கண்டிப்பாக நம்ம மேலே ஒரு ஆக்ஷன் எடுப்பாப்புல, நம்மளால் பிஜேபி கட்சியில் இருக்க முடியாதுன்ற ஒரு கட்டாயம் இருந்தாலும் பரவாயில்ல. அவர் கிட்டத்தட்ட பிஜேபியோட தலைவராக இருந்து அவர் ரிசைன் பண்ணி 1 வருடத்துக்கு மேலே ஆச்சு. நீங்கள் இந்த குற்றச்சாட்டெல்லாம் அப்பயே நீ வச்சிருக்கலாமே. இப்போ பொதுவெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ நீங்கள் இந்த பதவிக்காகவும் இந்த பிஜேபின்ற கட்சியில் இருக்க அதிகாரத்துக்காகவும் பதவிக்காகவும் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்களா? அதே மாதிரி ஹோட்டல் ரூமில் யூரின்லாம் போனாருன்னு சொல்லி பேசியிருக்கீங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கமான விஷயம் அது. இதெல்லாம் இப்படி பேசலாமா? ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பொதுத்தளத்தில் ஒரு ஊடகத்தில் பேசுகிறப்ப இதெல்லாம் பேசலாமா? அதுவும் ஒரு தேசிய கட்சியில் இருந்துக்கிட்டு, ஒரு தேசிய கட்சியில் ஒரு பொறுப்பாளராக இருந்துக்கிட்டு இதெல்லாம் பேசலாமா? இந்த மாதிரி அவர் சைக்கோ, இது ஒன்று கடிப்பாப்புல ரூம்லேயே, அவர் இப்படி அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுவார், மினிஸ்டர் கூட போகணுவாப்புல. யாரும் உங்களை போச்சுனாங்களா? யாரை போச்சுனாங்க? உங்களை எந்திரிச்சு போச்சுனாங்களா? அப்போ உங்களை அட்ஜஸ்ட் பண்ண சொன்னாங்களா? நீங்கள் அப்பயே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாமே பிஜேபியோட மாநில தலைமையிட்டையோ பிஜேபியோட டெல்லி தலைமையிட்டையோ. அப்போ உங்களுக்கு ஒரு அஜெண்டா கொடுக்கப்படுது. இந்த அஜெண்டா நீங்கள் அண்ணாமலை அவர்களை திட்டு, ஏன்னா அவருக்கு உண்டான ஆதரவு நிலைப்பாடுன்றது அதிகமாகவே போயிட்டு இருக்கு. 5 லட்சம் உறுப்பினர் ஆரம்பிச்சு இன்னைக்கு 12, 13, 14 லட்சம்ன்றது போயிட்டே இருக்காது. அவரும் இன்னும் நேரடியாக இன்னும் மக்கள் சந்திக்க ஆரம்பிக்கல. ஏர்போர்ட்டில் வந்தோட சரி அப்படியே அமைதியாக இருக்காரு. ஸோ அதுக்குள்ளேயும் நீங்கள் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை, ஒரு சைக்கோன்னு சொல்கிறீங்க, ஒரு முன்னாள் மாநில தலைவர், ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி. 2வது, யாருமே ஒரு குற்றச்சாட்டு, இந்த மீட்டுன்ற குற்றச்சாட்டு மாதிரி தான் இதுவும். நீங்கள் உங்களோட அதிகாரத்துக்காகவும் உங்களுடைய காசுக்காகவும் நீங்கள் அந்த டயத்தை அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டு இப்போ இதை பேசுகிறதா மக்கள் எடுத்துக்குவாங்க. அப்படி அன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டல, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளியே போகணும்னு பேசுறியா அப்படின்னு மாதிரி தான் மக்கள் எடுத்துக்குவாங்க. வேற எப்படி எடுத்துக்குவாங்க? அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜியோட டீல் வச்சுக்கிட்டாருன்னு சொல்லி, செந்தில் பாலாஜியை தமிழ்நாட்டில் அதிமுகவை விட முழுமையாக எதிர்த்தவர் யாருன்னா அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். வேறு யார் எதிர்த்துண்டா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்த்துண்டாரா?
இல்லை அதே கரூர் மாவட்டத்தை சேர்ந்த அதிமுக எம்ஆர் விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் எதிர்த்துருந்தாரா, இல்லை யாரை எதிர்த்துருண்டா சொல்லுங்க? முழுக்க முழுக்க வந்து அண்ணாமலைன்றாரில் இத்தனைக்கும் வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் 2 பேருமே. ஏன் அந்த டயத்துல வந்து அவரை ஜெயிலுக்கு அனுப்புற வரைக்கும் வந்து அவரை ஏன் வேடிக்கை பார்க்கணும்? அதுக்கு முன்னாடி பேசி நீ இதில் மாட்ட போற, உன் மேலே ஈடு சார்ஜ் ஆயிடுச்சு, உன்னை தூக்கி உள்ள வைக்க போகிறாங்க, உன்னை கூட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் முதல்ல கைது நடத்தி தடுத்துக்கலாம்ல. இதெல்லாம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுப்புற யதார்த்தமான கேள்விகள் இது. 2வது, ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்னு கேட்குறீங்க? அண்ணாமலை என்ன வந்து இடி ஆஃபீஸரா, இல்லை வந்து தமிழ்நாடு ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்டோட வந்து டிஜிபியா? யார் அவர்? அவர் ஒரு முன்னாள் ஐபிஎஸ், ஒரு முன்னாள் மாநில தலைவர், அவ்வளவுதான். அப்போ யார் வந்து இதை எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும்? ஒன்று ஸ்டேட் டிஏவிசி எடுக்கணும், இல்லைனா வந்து இடி எடுக்கணும், இல்லைனா சிபிஐ எடுக்கணும். இவங்க தானே ஆக்ஷன் எடுக்கணும். இவங்க ஆக்ஷன் எடுக்காமல் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவரை போய் கேட்க முடியும்? அப்போ அது ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறது வந்து யார் ஹோல்ட் பண்ணது? இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் யார்கிட்ட போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்? நீங்கள் டெல்லி பாஜகவோட டெல்லி தலைமையில போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இது வந்து ஒரு செட்டிங்ன்றது நல்லா தெரியுது. ஒரு ஒரு செட்டிங் பண்ணி அவரோட புகழை வந்து பார்த்தோன்னா, அதாவது ஒரு தனிநபர் தாக்குதல்ன்றது வந்து ரொம்ப 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 அரசியலில் வந்து ஒரு கீழ்த்தனமான விஷயம் அது. அதுவும் வந்து ஒரு விமர்சனத்துக்குன்னு சொல்லி வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அவரை போயிட்டு வந்து ரூமில் வந்து ஒணுக்கு அடிக்கிறாப்புல, அதில் வந்து பார்த்தா அக்கா நல்லா இருக்கியா, அண்ணா நல்லா இருக்கேன்னு கேட்குறாரு ஓப்பன் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஒரு பைத்தியகாரத்தனம் இது எவ்வளோ பெரிய கீழ்த்தனமான தனம். ஆக இந்த பாலிடிக்ஸை வந்து பிஜேபியோடைய டெல்லி தலைமையோ மாநில தலைமையோ இதை வந்து தடுக்காவிட்டால் மேலும் மேலும் வந்து இந்த கட்சியானது வந்து கீழ் நோக்கி தான் செல்லும். இந்த மாதிரி ஆட்களை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி ஆட்களை வந்து கூப்பிட்டு வான் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா வந்து இன்னும் கீழே நோக்கி தான் போகும். ஏன்னா ஏற்கனவே வந்து அவர் தலைவர் பதவியை பறிச்சப்பயே ஏகப்பட்ட இளைஞர்கள் வந்து கோபத்தோட தான் வந்து பிஜேபிக்கு ஒழுங்காக வாக்களிக்கவில்லை, அண்ணாமலை அவருடைய ஓட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்றது தான் வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப அந்த அண்ணாமலையால் கிடைக்கக்கூடிய அந்த ஓட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டையும் வந்து இந்தமா கெடுத்து அதுக்கு ஆன்டி பிஜேபி ஓட்டை வந்து கன்வெர்ட் ஆகுன்றது தான் வந்து யதார்த்தமான உண்மை. இந்தமா தொடர்ந்து பேச பேச அது யாருக்கு வந்து எதிர்ப்பாக போகும்னா பிஜேபியுடைய எதிர்ப்பாக தான் போய் நிற்கின்றது தான் யதார்த்தமான உண்மை. இது வந்து சீக்கிரத்தில் அந்த அம்மாவும் புரிஞ்சுக்கணும், கட்சியும் புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.